வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு வழியாக அம்முட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி சமாதானப்படுத்திட்டாரு. ஸோ "நீ வந்து ரொம்ப சாப்பிடாம இருக்க, வா நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அம்மு" அப்படின்னு வந்து சொன்னார். "போங்க நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டாப்புல அம்மு. இருந்தாலும் சமாதானப்படுத்தி "நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து ஊட்டி விட்டார். அப்போது வந்து "எனக்கு வேணாம்ப்பா" அப்படின்னு வந்து அம்மு வந்து சொன்னாங்க. "நான் உங்கள் அம்மாவுக்குலாம் எத்தனை தடவை ஊட்டி விட்டுருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சிரிப்பு வந்துடுச்சு அம்மு மூஞ்சியில். "அம்மாவுக்கு ஊட்டிலாம் விட்டுருக்கீங்களா? வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து கேட்டாங்க. உடனே விஜய் வந்து "அப்போனா நான் ஊட்டி விடுறத நீ வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கணும், நான் சொல்லிகிட்டே இருப்பேனா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரியை வந்து விஜய் தூக்கிட்டு போனது, காவேரிக்கு ஊட்டி விட்டது, ஸோ அம்மு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அம்முட்ட வந்து பேசுனது, எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் வந்து அம்முட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அம்மு வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காரில் போகும்போது "என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவுக்கு வந்து ஞாபகம்லாம் வந்துரும்லப்பா" அப்படின்னு வந்து கேட்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ அந்த மொமெண்ட்டு. ஸோ அதுக்காக தான் எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன காவேரியோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக காவேரிக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கூட ஓடியே வந்துடுவா, அவங்க கூட எப்போவுமே அவங்க கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ பார்க்கலாம் அந்த மொமெண்ட் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.